இந்த பருப்படையை எங்கள் வீட்டில் மஞ்சள் தோசை தான் சொல்லுவோம். இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் இது கூட தேங்காய் பொட்டுக்கல்லாம் போட்டு ஒரு சட்னி செய்வாங்க பாருங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். மாவுக்கு உளுந்து, பச்சைப்பருப்பு, புழுங்கல் அரிசி, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, சோயாபீன்ஸ் 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி குறப்பாக அடைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு அக்ஷய கல்பக தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அண்ட் இந்த பேஸ்ட்டில் காஞ்ச மிளகா, சோம்பு, பூண்டு போட்டு செஞ்சுருக்கோம். அதையும் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து மல்லித்தழையை மேலே தூவி வதக்கி எடுத்து அதை அப்படியே மாவில் கொட்டி கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை தோசைக்கல்ல நான் ஊற்றுற மாதிரியே ஊற்றி விட்டு சைடில் சும்மா தேங்காய் எண்ணெயை ஊற்றி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சி அதை அப்படியே தோசைக்கு மத்தியில் போட்டு ஒரு வச்சு பாருங்கள், மாசாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.